இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கருடன் வெற்றிமாறன் தயாரிப்பில் துரை செந்தில்குமார் அவருடைய இயக்கத்தில் சூரியன் நடிக்கிற ஒரு படம், சூரியனுடைய 2வது படம். மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக விடுதலைக்கு அப்புறம் ஒரு படம் வருது, அந்த படம் தேருமா தேராதா. பெரும்பாலும் இந்த காமெடியன்ஸ் ஹீரோவாக மாறும்போது முதல் படம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களால பூர்த்தி செய்யவே முடியாது. ஸோ அப்படி ஒரு நிர்பந்தத்தில் சூரியன் நடித்த ஒரு படம் வருது. அந்த படம் அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செஞ்சிருக்கா, அவருடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் அந்த படம் திருப்தியாக இருந்திருக்கா அப்படின்னா பார்ப்போம். இந்த படத்தினுடைய லைன் என்ன அப்படின்னா, ஒரு கோயிலினுடைய பூர்வீக சொத்துங்க, அந்த சொத்தை ஒரு அரசியல்வாதியை அபகரிக்கணும்னு பார்க்குறாரு. அப்படி அபகரிக்கும் போது அதற்கான அந்த பட்டயம், அந்த ஒரு பழைய காலத்து அக்ரிமெண்ட் மாதிரி, அந்த ஓலைச்சுவடி மாதிரிலாம் சில விஷயம் இருக்குல்ல, அது அந்த கோயிலுடைய லாக்கரில் இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இருந்து அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த இடத்த விற்க முடியும். ஒரு 350 கோடி மதிக்கத்தக்க ஒரு சொத்துனுடைய மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி ஒரு அரசியல்வாதி பண்ணுறாரு, ஒரு போலீஸ்காரனை வச்சு எப்படி ஒரு ரவுடி கும்பலை வச்சு யார் மூலியமா போய் டச் பண்ணி அந்த பொருளை எடுத்துகிட்டு வராருங்கிறது தான் படத்தினுடைய லைனு. அப்போ அங்கே போகும்போது அந்த கோயிலினுடைய முக்கியமான மனிதராக இருக்கக்கூடிய உன்னி முகுந்தன், அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய சசிகுமார், உன்னி முகுந்தனுக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசியாக இருக்கக்கூடிய சூரி, இந்த 3 பேர் வாழ்க்கையிலையும் இந்த மனிதர்கள் உள்ளே வந்ததுனால என்ன நடக்குது, அதனால் இறுதியாக என்ன முடிவு வந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய லைன். ஒரு அரசியல்வாதியாக ஆர்வி உதயகுமார் பண்ணியிருக்காரு, ரொம்ப நீட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனியுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு நேர்மையான அதிகாரி தான். நிறைய டிரான்ஸ்ஃபர் அப்படின்றதுனால சரி ஒரு நிர்பந்தத்தில் இந்த குடும்பத்துக்காக அந்த சோ கால்டு அந்த அரசியல்வாதிக்காக ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி உள்ளே இறங்கி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஓகே, பட் ஆனால் சமுத்திரக்கனியுடைய கதாபாத்திரம்ன்றது அவர் இதுக்கு முன்னாடி பண்ண கதாபாத்திரங்களில் இந்த கதாபாத்திரம் அவர் பண்ணியிருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இந்த கதாபாத்திரம் அவர் ஒரு நட்புக்காக யாரோ கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிட்டவர் இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு நண்பராக இருக்கணும், அதுக்காக தான் பண்ணியிருக்காரே தவிர்த்து சமுத்திரக்கனிக்கு இந்த படத்தில் பெரிய வேலைலாம் கிடையாது. ஆனால் 3 முக்கியமான பில்லர்ஸ், முக்கோணத்தில் 3 பேரை வச்சிருக்கணும், அப்படி தான் நம்ம சொல்லணும். உன்னி முகுந்தன், சசிகுமார் அண்ட் சூரி. எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மன்ஸ் இந்த 3 பேருமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை எழுதிய விதத்தில் ரொம்ப அழகான ஒரு ஆழமான ஒரு லெவல் ஆஃப் ரைட்டிங் இருக்குது. அதனால் இந்த 3 பேருடைய கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக அற்புதமாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோர்வையாக ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இடங்களில் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு இடங்களில் ரொம்ப தொய்வாக இருக்கும், ஒரு இடங்களில் நல்லா இருக்கும், தொய்வாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த இசிஜி மாதிரியான ஒரு நிலையில் தான் இந்த படத்தினுடைய ரைட்டிங்கும் ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கும். அது துரை எப்படி அதை நினச்சிக்கிட்டு பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ மணிரத்னம்லாம் சில இடங்களில் பரபரன்னு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. எப்படின்னா கேமரா ஸ்டில்லாக இருக்கும், ரொம்ப அமைதியாக ஒரு காட்சியோடு நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பரபரப்பான காட்சிக்கு அப்புறம் ஒரு அமைதியான காட்சிங்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுறாரு. பட் அந்த இடம் நமக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியான ஒரு உணர்வு வருது. ஆனால் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, இப்படி போயிடுதுங்க. படம் ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது, உங்களுக்கு அந்த படம் போகிறதுனுடைய வேகமே பரபரன்னு இருக்கும். செகண்ட் ஹாஃப் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ரொம்ப லேகாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் மொதல் அரை மணி நேரம் 1 மணி நேரம் போகும்போது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டக்குன்னு முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃபில் 2 நாளாக தேட்டருக்குள்ளேயே இருக்கிறோமாங்கிற உணர்வு லைட்டாக எனக்குலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மக்களும் கொஞ்சம் அப்படியே நெழிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆரம்பம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து அந்த ஆரம்பம் கொஞ்சம் தோய்வு நிறைய இருக்கும். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ரானரியான ரைட்டிங், பிரில்லியண்டான ரைட்டிங். குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக், வெறித்தனமான இன்ட்ரோல் பிளாக், சூப்பர் இன்ட்ரோல் பிளாக். அந்த இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் அபத்தமான ஒரு லாஜிக் மிஸ்டேக் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பட்டயம்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை எடுக்கணும். ஸோ அது அதுக்கான சீன் தான் அந்த இன்ட்ரோல் பிளாக்னு வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்த ஊரே இருக்கும், ஒட்டுமொத்த கூட்டமும் இருக்கும். இதை எடுத்துகிட்டு ஒருத்தர் ஓடுவார், அவரை ஹீரோ, அதாவது சசிகுமார் மட்டும் தான் துரத்துவாரே தவிர்த்து சுற்றி ஊரில் இருக்க எவனுமே துரத்த மாட்டான். இந்த சீனை பார்க்கும்போது இதை எப்படி இவ்வளோ அபத்தமாக ஒரு லாஜிக்கே இல்லாமல் எழுதியிருப்பாருன்னு நமக்கு ஒரு உணர்வு வருது. ஏன்னா ஒரு கூட்டத்தில் எல்லார் மக்களும் பார்க்குறாங்க, அந்த கோயிலுடைய ரொம்ப முக்கியமான பொருளாக ஒன்றை எடுத்துக்கிட்டு ஒருத்தவங்க ஓடுறான், ஹீரோ மட்டும்தான் துரத்திட்டு போவார். ஓகேவா, வேறு யாருமே துரத்திட்டு போக மாட்டாங்க. அவனுங்களுக்கு ஊருக்கு மக்களுக்கு முன்னாடியே அவனுக்கு சண்டை போட்டுப்பானுங்க. ஆனால் எவனும் அதுலேருந்து அந்த கையிலேருந்து அந்த டாக்குமெண்ட், அந்த பட்டயத்தை எடுக்கணும்னு எவனுக்குமே தோணாது. ஹீரோவும் அந்த ஒரு ஆளை மட்டும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இது மட்டும் கொஞ்சம் அபத்தமாக இருக்கும் ரைட்டிங்கில். ஆனால் மேக்கிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சூரிய அந்த இடத்துக்குள்ளே வர்றதா இருக்கட்டும், சூரிய அந்த இடத்துல வந்தவொடனே கொஞ்சம் சாமி ஆடுற மாதிரியான ஒரு நிலை அவருக்கு வர்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, ஒரு மாதிரி கத்துவாருங்க. அந்த காந்தாரால ஓன்னு கத்துவானுங்க தெரியுமா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த வைப் அந்த ஒரு செகண்டில் அப்படி வரும் உங்களுக்கு. அந்த இடத்துல சூரியை ஹேண்டில் பண்ண விதமும், சூரி பர்ஃபார்மன்ஸாக பண்ண அந்த இடமும் செமையாக இருந்துச்சு. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய லேகெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு பீஸ் தான் அது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக பார்த்துட்டு ஒரு மேனரிசத்தை பண்ணிவிட்டு அப்படியே 3 பேரும் ஃப்ரேமில் வருவாங்க, சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன். இன்ட்ரோல் பிளாக்
தரமான இன்டர்வல் பிளாக்ங்க, சூப்பரான இன்டர்வல் பிளாக், எக்ஸ்ட்ரானரியான பீஸு. பட் அந்த இடத்துல ரைட்டிங் ரொம்ப போராக இருக்கும், பட் எக்ஸிக்யூஷன் அண்ட் மேக்கிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச். யுவனோட பிஜிஎம் சமீப காலமாக யுவன் குறிப்பாக இந்த விசில் போட்டு பாட்டெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஐயோ என்ன இவர் இப்படி பாட்டு போடுறாரு, உண்மையிலேயே ஒரு தெளிவாக தான் இருக்கிறாரா, இவர் பாட்டு போடுறாரு, ட்ரக்கு வந்துட்டு நமக்கு தான் கொடுக்குறாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா யார் யார் போட்டிருக்கா, என்ன பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிற ஒரு உணர்வு நமக்கு நிறைய இடத்துல வந்துட்டு இருந்தது. இந்த படத்தில் பாடல்கள்லாம் பெருசாலாம் வந்துட்டு அப்படியே சூப்பரான பாட்டு, மெய் சிலிர்த்து போய் வந்துட்டு நீங்கள் 12 மணிக்கு மேலே அந்த பாட்டை கேட்கலான்ற மாதிரிலாம் எந்த பாட்டும் இல்லை. ஆனால் பேக்ரவுண்ட் தெரிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. குறிப்பாக படம் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கோயிலினுடைய ஷாட் ஒன்று கொடுப்பாங்க, அந்த ஷாட்டில் வந்துட்டு ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாரு. எக்ஸ்ட்ரானரியான பீஸ் ஆஃப் ஒர்க். பட் பிஜிஎம் மண்டைக்குள்ளே இல்லை தேட்டர் விட்டு வெளியில் வரும்போது கூட. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து ரசிக்கும் போது பிஜிஎம் டாப் நாச்சாக இருந்தது. சமீப காலத்தில் வந்த யுவனுடைய பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னா கருடனை சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சசிகுமாருங்க, அவருக்கு வந்துட்டு இந்த குத்துனது நண்பனாக தான் செத்தாலும் சொல்லக்கூடாதுங்கிறது தான். என்றைக்கு அவர் அந்த வார்த்தையை சொன்னாரோ சாகுற வரைக்கும் அவருக்கு அதான் கேரக்டர். நண்பன் குத்துவான், அவர் அதை வாங்குவார், கடைசியில் ஒன்று சாகுவார், இல்லைனா சாகாமல் உயிரோடு வந்துட்டு சொல்லாமல் போவார். இது தான் இப்படி ஒரு கேரக்டர்னு வந்துட்டு எவனாவது ஒருத்தன் எழுதுனா அப்படின்னாலே பக்கத்தில் சசிகுமார்னு எழுதிடுவாங்க. இந்த படத்துலையும் அவருக்கு அதே கதாபாத்திரம் தானே தவிர்த்து அதை தவிர்த்து ஒரு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒரு நீட்டான கௌரவமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பட் அவருடைய கதாபாத்திரங்கிறது இதே தான், நண்பனுக்காக எது ஒன்றாலும் பண்ணுவார், கடைசியில் குத்துனது நண்பனாக இருந்தால் செத்தாலும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான். உன்னிமுகுந்தனுடைய கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு வாழ்ந்து கெட்ட ராஜ வம்சத்தினுடைய ஒரு கேரக்டருங்க. அதில் வர்ற ஒரு பேரை அந்த கதாபாத்திரம் சீரியஸாக ஒரு வாழ்ந்து கெட்டவன் என்ன பாடி லாங்குவேஜில் இருப்பானோ, என்ன கலரில் இருப்பானோ, என்ன டோனில் இருப்பானோ, பர்ஃபெக்டான கேஸ்டிங். இந்த இடத்துல துரைக்கு வந்துட்டு ஒரு பாராட்டுகளை கண்டிப்பாக சொல்லலாம். இவரை யார் செலக்ட் பண்ணார், யாருனுடைய ஐடியா எதுன்னு தெரில, பர்ஃபெக்ட் கேஸ்டிங். உன்னிமுகுந்தன் பர்ஃபெக்டான ஆப்டான பாயிண்ட். உன்னிமுகுந்தனுடைய பேரா அவருடைய ரோஷினி, அவங்க நல்லா நடிக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நடிச்சிருந்தால் ரொம்ப நல்லா வந்திருக்கும். சசிகுமாரனுடைய பேராருடைய சிவடா, அவங்களுடைய போர்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் திணிக்கப்பட்ட போர்ஷனாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க உட்காந்து அழுகிற சீன் வந்துட்டு நல்லாயிருக்கு, உண்மையிலே நல்லாயிருக்கு. பர்ஃபார்மன்ஸாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் ரைட்டிங் லேக் இருக்கும், அந்த லேக் எல்லாத்தையுமே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸாக ஆர்டிஸ்ட் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. செகண்ட் ஹாஃப் வருது, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகுது, கொஞ்சம் கதை வேறு மாதிரியான ஒரு நிலைக்குள்ளெல்லாம் போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சூரி ரொம்ப விசுவாசமாக இருக்கார். ஒரு கட்டத்தில் வந்துட்டு உன்னிமுகுந்தனுக்கு எதிராக சூரி மாறணும், அப்போ தானே கதையில் ஒரு ஸ்பைஸ் இருக்கும், அப்படி தானே கதை போகும். அது போகிற அந்த ஒரு காரணம் வந்துட்டு இந்த கதையில் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அந்த அழுத்தம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. குறிப்பாக கடைசி அரை மணி நேரங்க, ரொம்ப நாள் ஆச்சு தேட்டரில் ஒரு ஹீரோவுக்கு கடைசி ½ அன் ஹவர் டு 40 மினிட்ஸ்லாம் கிளாப்ஸ் வர்றது. ஒரு ஹீரோ ஒன்று பண்ணுறாரு, இத்தனைக்கும் பெருசாலாம் ஒன்றுமே பண்ணலைங்க. அதான் சொன்னேன், அங்கே ரைட்டிங்கிறத தாண்டி எக்ஸிக்யூஷன் தான். ரைட்டிங் வந்துட்டு அது ரொம்ப நார்மலான சீன், ஒருத்தர் கொலை பண்ண போகிறாரு, அவ்வளோதான். இந்த கொலையை வந்துட்டு எப்படி கொலை பண்ண போகிறாரு, கழுத்தை நெரிச்சு கொல்ல போகிறாருங்கிறது தான் காட்சி. ஆனால் அந்த காட்சியில் சூர்யா எப்படி காட்டினாங்க, அவர் அந்த பர்ஃபார்மன்ஸை எப்படி பண்ணார், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்ற ஒரு இடத்துல தேட்டரில் கிளாப்ஸ் பறக்குது. எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல. அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், ஒரு டைரக்டராக வந்துட்டு துரை வந்து அந்த இடத்துல எக்ஸலண்ட்டாக எக்ஸல் பண்ணியிருக்காரு, சூப்பர் ஒர்க்கு. அதுக்கப்புறம் அந்த காவல்துறை காட்சியில் வந்துட்டு அவர் எதுவுமே பண்ணாமல் நான் எந்த கொலையும் பண்ணலன்னு சொல்லிட்டு உட்கார்ற காட்சியில் உன்னிமுகுந்தன் வந்து கேட்கும்போது இவர் அந்த உண்மையெல்லாம் சொல்கிற இடம் இருக்குல்ல, அது ஆரம்பத்துலேருந்தே 2-3 காட்சிகளில் வந்துட்டு அவர் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பார், ரொம்ப அமைதியாக இருப்பார். டக்குன்னு வந்துட்டு உன்னிமுகுந்தன் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்துட்டு இவர் உண்மையெல்லாம் அப்படியே கடன்னு ஃப்ளோவில் சொல்லுவார். அது கடைசியாக ஒரு இடத்துல அவர் சொல்லும்போது தேட்டரே எரப்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ரானரியான சீன். சிவடாவோட அவர் பேசுகிற அந்த ஒரு இடம் இருக்கும், ரொம்ப நிகழ்ச்சியாக பசங்களுக்கு இதெல்லாம் வேணாம், பசங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமுத்திரகனிக்கிட்ட சொல்லி சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார் அந்த ஃபேமிலிக்கு. பர்ஃபார்மன்ஸாக சில நடிகர்கள், காமெடி நடிகர்கள் இருப்பாங்க, வடிவேலாக இருக்கட்டும், சார்லியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு அழுதாங்க அப்படின்னா நம்மளதே நமக்கு எமோஷன் வரும். சூரிக்கு இந்த படத்தில் அது நடந்திருக்கு. விடுதலையில் கூட ஒரு பர்ஃபார்மன்ஸாக நல்லா பண்ணாருங்க, பட் எமோஷனல் காட்சினால நமக்குலாம் பெருசாலாம் ஒன்றும் கனெக்ட்லாம் ஆகாது, பண்ணியிருப்பார் அவ்வளோதான். இதில் எமோஷனல் காட்சியில் நம்மள அறியாமல் நம்ம மனசு லைட்டாக ஈரம் ஆகுது, அதை வைக்கிறாரு, நடிக்கவும் செஞ்சுருக்காரு. ரைட்டிங்கை விட எக்ஸிக்யூஷனாக அதை வந்துட்டு துரை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி நம்மள ஆடியன்ஸை வந்துட்டு உள்ளே கொண்டுட்டு வந்திருக்காரு. அது பியூட்டி, அது சீரியஸாகவே பியூட்டி. சூரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருங்க. சூரி காமெடியாக நடித்த படத்துலேயே காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, ஹீரோவாக நடித்த படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் தான். குறிப்பாக அந்த கிணத்துல உள்ள ஒரு சீன் ஒன்று இருக்கும், உண்மையிலேயே நல்லா பார்க்க வந்துட்டு உங்களுக்கு சிரிப்பு வரும். ஏற்கனவே பார்த்த சீனாக இருந்தால் கூட உங்களுக்கு சிரிப்பு வரும், நல்லாவே பண்ணியிருக்கேன். கிளைமேக்ஸ் சண்டை காட்சிங்க எக்ஸ்ட்ராடனரி. மேக்கிங்கில் வந்துட்டு சமீப காலத்தில் நடந்த ஒரு நல்ல ஒரு சண்டை காட்சி, அதில் வந்துக்கிற கேமராவாக இருக்கட்டும், அந்த புழுதி பறக்க ஒரு சண்டை காட்சி மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க, அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. கோரியோகிராஃபர் மகேஷ் மேத்யூஸ், அவர் தான் வந்துட்டு இந்த கிங் ஆஃப் கோதா படத்தினுடைய லைக் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் கூட அவர் தான்.
எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. தமிழில் இதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் பண்ணுவார். கூடிய சீக்கிரம் பெரிய பெரிய நடிகர்கள், விஜய், இதுக்கப்புறம் விஜய் படம் பண்ண மாட்டார், மேபி அஜித், சூர்யா, இந்த மாதிரி நிறைய நடிகர்களுடைய படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உண்மையிலேயே சூர்யா ஹேண்டில் பண்ணி அவர் அந்த ஃபைட்ஸை காட்டின விதம் பிரில்லியன்ட். குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சி, கிளைமேக்ஸ் கொடுக்க அந்த சண்டை காட்சி பிரில்லியண்ட்டான மேக்கிங். இதெல்லாம் தாண்டி துரை, இயக்குனர் துரையை பற்றி பேசும்போது, இவர் வந்துட்டு ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காரு. எதிர்நீச்சல் பண்ணியிருக்காரு, காக்கி சட்டை, பட்டாசு, அப்புறம் இந்த படம். ஏன் இவர் பெரிய லெவலில் பேசப்படல அப்படின்னா, துரைக்கு வந்துட்டு ஒரு ஆசை இருக்குது, கமர்ஷியல் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு. பட் அவர் அந்த ஆசையை தூக்கி குப்பையில் போட்டுறது பெட்ரு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் இயக்குனர் அப்படின்றவன் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும், காமெடியை ஹேண்டில் பண்ணணும், சென்டிமெண்ட்டை ஹேண்டில் பண்ணணும், ஆக்ஷனை ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் தாண்டி ஒரு ஹீரோவை ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் தாண்டி அந்த கதைக்குள்ளே ஒரு பர்பஸ் இருக்கும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. ஆனால் ஒன் பர்டிகுலர் ஜானர் ஆஃப் மூவி மேக்கர் அப்படின்னு வைங்களேன், அவங்க அதை மட்டும் கவனம் செலுத்தினா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது துரையினுடைய பெஸ்ட் மேக்கிங், பெஸ்ட் படம் அப்படின்னா எதிர்நீச்சலை சொல்லலாம். அதுக்கப்புறம் நடுவில் பண்ண படங்களை விட இந்த படத்தில் அவர் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக அவர் எதை ஹேண்டில் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா, ஆக்ஷன் காட்சிகள், அதற்கான காரண காரியங்கள், அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், அதுலேருந்து ரானஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ரா அண்ட் ரஸ்டிக்காக ஆக்ஷன் ஓரியன்டான படங்கள் மட்டுமே கவனம் செலுத்திட்டு, எமோஷன்ஸ், காமெடியெலாம் தூக்கி போட்டு இதில் மட்டுமே கவனம் செலுத்தினாலே வரக்கூடிய காலங்களில் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல், அதாவது வந்துட்டு ரா அண்ட் ரஸ்டிக்காக எடுக்கக்கூடிய ஒரு டார்க் ஆர் மேபி அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குநர்கள் ஒரு மிக முக்கியமான இயக்குனராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அவர் வந்து எதிர்நீச்சலில் சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்ணார். சிவகார்த்திகேயன் எங்கேயோ போயிட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதுலேயே வந்து சூர்யா வச்சு படம் பண்ணுறாரு. சூர்யா எங்கேயோ போக போகிறாரு அப்படின்னும் போது நிறைய பேர் ஏற்றி விட்டுட்டு இருக்காரு. நிச்சயமாக வந்துட்டு அவருடைய ஒர்க்கை வந்துட்டு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். சூரி இந்த படத்தோட அவர் நின்ற போகிறது கிடையாது. இன்னும் இந்த படம் அவர் இன்னொரு தளத்துக்கு கொண்டுட்டு போகுது. இன்னொரு சில படங்கள் பண்ண தான் போகிறாரு. நிறைய காமெடி நடிகர்கள் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் என்ன பண்ணணும்னு தெளிவாக தெரிஞ்சு அது நல்ல மனிதர்கள் மூலிமா அவருக்கு நடந்துகிட்டே இருக்காது. வெற்றிமாறனாக இருக்கட்டும், துரையாக இருக்கட்டும், அடுத்த சிவகார்த்திகேயன் படமாக இருக்கட்டும், எல்லா விதமான நல்ல மனிதர்களும் நல்ல காலமும் அவருக்கு துணை நின்றுக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப சரியாக பயன்படுத்திகிட்டே இருக்காரு. பயன்படுத்தினதனுடைய விளைவு தான் இந்த படம். அடுத்தடுத்து வரக்கூடிய படமும் இவர் இதே மாதிரி தேர்ந்தெடுத்து பண்ணார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு நடிகராக வலம் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் சூரியக்கு உண்டு. படமாக கருடன் எக்ஸ்ட்ராடனரியான படம். ஜாலியாக படம் பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு மைண்டை வந்துட்டு பெருசாக யோசிக்காமல் ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் அழகாக படத்தை உட்காந்து நிறைய எமோஷன்ஸில் வந்து நீங்கள் கனெக்ட் ஆகி ஆக்ஷன்ஸில் மாஸாக ஃபீல் பண்ணி சூப்பராக படத்தை ரசித்து பார்த்துட்டு வர்ற அளவுக்கு நல்ல படம். ஆனால் ஒன்றே கிளைமேக்ஸ் காட்சியில் திருப்பி அந்த கோயிலெல்லாம் காமிச்சு அந்த கருடனை பறக்க விடும்போது ஷார்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த கருடனை ஷார்ட் ஃப்ரீஸ் பண்ணும்போது கேமரா ஒரு மாதிரி ஆடி ஒரு மாதிரியாக உங்களுக்கு மக்களாக தெரியும். அந்த ஷார்ட்டை மட்டும் முடிகிற ஷார்ட்டை கொஞ்சம் நல்லா வச்சுருந்துருக்கலாம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.